துக்கம் சந்தோஷமாய் மாறும். கோணலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே சபையாக போகிறார். 35 years he could not walk. Now he is walking. இன்று நாம் எதற்காக உபவாசம் பண்ண வந்திருக்கிறோம்? எப்படி நாம் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது என்பதை தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். இன்னைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாடுகள் மிகவும் பெரியது, என்னுடைய பிரச்சனைகள் மிகவும் அதிகம் சுவாமி, என்னுடைய கவலைகளுக்கு பரிகாரமே இல்லையே சுவாமி, என்னுடைய ஏளனங்களுக்கு முடிவே இல்லையே சுவாமி, இன்னைக்கு எனக்கு நீர் பதில் தர வேண்டும். இன்றைக்கு எனக்கு நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து எனக்கு உமது வல்லமையை விளங்கச் செய்து ஒரு வழியை திறக்க வேண்டும் சுவாமி என்று அவரை நோக்கி கெஞ்ச வந்திருக்கிறோம். தாவீது அதை தான் செய்தான். அவன் தன் பிள்ளைக்காக தேவனிடத்தில் மன்றாடினான், பிரார்த்தனை செய்தான், அவன் உபவாசம் பண்ணினான். உள்ள போய் தன்னை மூடிக்கொண்டு தன்னை மறைத்து கொண்டு இரவு முழுவதும் தரையிலே கிடந்தான். இன்றும் தரையிலே நம்மை தாழ்த்தி நாம் கெஞ்சும்படியாக வந்திருக்கிறோம். நிச்சயமாக இயேசு மனம் இறங்குவார். நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் பார்ப்பார். இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க மனாகும் என்று அழுத ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து மனது உருகி அந்த குஷ்டரோகியும் தம் கரத்தினால் தோட்டு அவனை சுகமாக்கின ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இன்று கண்ணீரை துடைத்து கம்பீரமாய் திரும்ப அனுப்ப போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தயவு செய்து மனம் கலங்காது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்று இப்பொழுது உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஒரு துக்கத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டு போக போவதில்லை. இயேசு அதை இன்று தடுத்து நிறுத்தி உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பி மன மகிழ்ச்சியோடு அவரோடு வாழும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதை நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுவோமா? தைரியமாய் இருக்கு. நாம் உபவாசம் செய்யும் பொழுது என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடைக்கு போகும்போது பெரிய லிஸ்ட் போட்டுட்டு போறோம். இன்னைக்கு உபவாச ஜபத்துக்கும் இந்த லிஸ்ட் போட்டுட்டு வந்திருக்கிறோம். அத்தனை லிஸ்ட் இருக்கும். ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். எஸ்ரா 8:23 எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். நம்ம இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஆண்டவரே இதையெல்லாம் செய்ய சுவாமின்னு நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். எஸ்ராவுக்கு செய்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு அதை செய்தார், உங்களுக்கும் எனக்கும் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தீர்க்க தரிசனமாக இதையெல்லாம் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். லூக்கா 18 ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆபகுக் 2:2-3 அதையே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்வதை எழுதி வைத்து அதற்காக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கும்
ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். அதற்கு அவருக்கு நினைப்பூட்டி நாம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். வேதத்திலே யாக்கோபு அப்படித்தான் ஜெபம் பண்ணினான். ஆதியாகமம் 32:12 வாசித்து பாருங்க. யாக்கோபு மனைவியை, பிள்ளைகளை, அவனுடைய சொத்துக்களையே எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறான். அவன் வீடு பல மைல் தூரத்தில் இருக்குது. அப்போ அவனுக்கு செய்தி வருது, உம்முடைய சகோதரன் உம்மை தேடி வருகிறார், 400 பேரோடு வருகிறார். இந்த சகோதரன் பாருங்கள், அவன் ரொம்ப கோபமா இருந்தான். இந்த யாக்கோபு சகோதரனை ஏமாத்திட்டான். அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டான், அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கிட்டான். அதனால அவன் சொன்னான், எங்க அப்பா சாகும்போது யாக்கோபு திரும்பி வருவான், அப்போ அந்த நேரத்தில் அவனை கொன்றுவேன் என்று சொன்னான். இந்த பயத்தில் யாக்கோபு இருந்தான். ஐயோ, திரும்பி போனா எங்க அண்ணன் கொன்றுவானே என்ற பயத்தில் இருந்தான். அப்படியே திரும்பி போகும்பொழுது அவனுக்கு செய்தி வருது, உண்மை சந்திக்க உங்க சகோதரன் 400 பேரோடு வருகிறான் என்று. பயங்கர திகில் யாக்கோபை நிரப்பியது. அவன் எல்லாரையும் முன்னால் அனுப்பிட்டு இரவிலே தங்கினான், தனித்து இருந்தான். ஒருவேளை சாப்பிடாம அவன் அழுதுருக்க கூடும். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு ஆண்டவர் வேணும், என் சகோதரனிடமிருந்து என்னை தப்பு வைக்க வேண்டும். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்றான், தேவரீர், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். இரண்டாவது, உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அதை நிறைவேற்ற சொன்ன அவன் ஆண்டவருக்கு நினைவூட்டினான். நீர் சொல்லி இருக்கிறீர், உனக்கு நிறைய நன்மை பண்ணுவேன்பா. யாக்கோபே, யாரும் உன்னை கொல்ல விட மாட்டேன், உனக்கு நிறைய நன்மை தருவேன், அதோடு கூட உன் குடும்பத்தை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறீர். அதை நிறைவேற்றும் என்று அழுது கொண்டு ஜெபம் பண்ணினான். ஓசியா 12:4 அப்படி நாம் வாசிக்கிறோம். அழுதான், ஆண்டவரே தயவு செய்து என்னை காப்பாற்றும் என்று. வேதம் கூறுகிறது, ஆண்டவர் இறங்கி வந்தார். அவரால் பரலோகத்தில் உட்கார முடியல, இறங்கி வந்தார். யாக்கோபு அவரை கட்டினான். எப்படி கட்டினான்? அழுகையினால் கட்டினான். அதோடு கூட நீ சொல்லி இருக்கிறதை நிறைவேற்றும் என்று நினைப்புடுதலாக சொல்லி அவரை கட்டி போட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, நான் நிச்சயமாகவே எனக்கு நினைப்பூட்டின ஆசீர்வாதத்தை உன் மீது நான் வைக்கிறேன். இன்றைக்கு உன் பெயரை மாற்றுகிறேன். உங்க அண்ணன் நீ யாக்கோபுன்னு சொல்றதுனால தானே உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், உன்னை கொல்றதுக்கு வழி செய்து கொண்டு இருக்கிறான். யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். உன் பேரே ஏமாற்றுகிறவன் யாக்கோபு ஏமாற்றுகிறவன் என்று தானே எல்லாரும் அழைக்கிறார்கள். உங்க அண்ணனும் அழைக்கிறான், அதனால தான் உன்னை கொல்லணும்னு வரான். அதனால இன்னைக்கு உன் பேரையே நான் மாத்திடுறேன்ப்பா. உன் பேரை இப்போ இஸ்ரவேல்னு மாத்திடுறேன். இஸ்ரவேல் என்றால் தேவனிடத்தில் பிரபு. You are the prince with God. நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, இனி நீ தேவனுடைய பிரபு. என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம் உனக்கு பின்னே இருக்கிறது. ஒருவரும் உன்னை கொல்ல முடியாது. ஆண்டவர் பெயரை மாற்றினால் மாற்றினதுதான். அதன் பிறகு பாருங்கள், அவங்க அண்ணன் வரார், வந்து அவனை கட்டி பிடித்துக் கொள்கிறார், முத்தமிடுகிறார், அன்பும் பாசமும் பொழிகிறார். நீ வா, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரே நிமிஷத்தில் அண்ணனுடைய இருதயம் மாற்றப்பட்டது. அதே அண்ணன், கொலை செய்ய வந்த அண்ணன், அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவனாக மாற்றினார். யாக்கோபின் பெயரை மாற்றினார். நாமும் இன்று அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நிறைவேற்றும். வாக்குத்தத்தம் பண்ணின உமது பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு விரோதமாக அவர் கொடியேற்றுவார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இன்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த ஜெயம் வேண்டும், எல்லாருடைய கனம் வேண்டும், எல்லாருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதோடு கூட நீர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரோ உமது ஆசீர்வாதம், உமது தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். உமது ஆசீர்வாதம் வந்தால் ஒருவரும் என்னை தொட முடியாது, எல்லாரும் என்னை கனம் பண்ணுவார். அப்படியே யாக்கோபு கடைசியில் பார்வோனாகிய ராஜாவை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார்.
அந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்று நீசர் என்று நீங்கள் உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவார். ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவார். இதற்கு ஒரே வழி உபவாச ஜெபம். அந்த ஜெபத்திலே, ஆண்டவரே நீர் சொன்னதை நிறைவேற்று, நீர் சொன்னதை நிறைவேற்று. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை எல்லாம் நினைப்படுதலாக அவர் பெற்று உங்களுக்கு யாவற்றையும் நிறைவேற்றுவார். என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அத்தனையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவரே எனக்காக நீர் சொன்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆசையோடு காத்திருக்கிறார். இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் இயேசுவிடம் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இயேசப்பா, உமது பிள்ளைகளை நினைத்தரலும் சுவாமி, நினைத்தரலும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீர் சொன்னீரே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று. அதே போல நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த அந்த மகனை, தகப்பனுடைய கண்ணீரை கேட்டு நேர் விடுதலை செய்தீர், சுகமாக்கினீர். அதே போல இப்பொழுதும் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலும். மிஸ்டர் சில்வானஸ், அவருடைய ஜெபத்தை கேளும் அப்பா. அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வீட்டு பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். அதே போல அவருடைய வாழ்க்கையிலும் என் பிள்ளைங்களுக்காக நான் அழுகிறேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று தவிக்கும் அவர் ஜெபத்தை கேளும் அப்பா. தேவைகளை சந்தியும், பிள்ளைகளை வாழ வைக்க, ஆகாரம் கொடுக்க, அவருக்கு பணத்தை தாரும். அற்புதமான கிரியைகளை நடப்பிய சுவாமி, நடப்பிய சுவாமி, நடப்பிய சுவாமி. ஆசீர்வதியும், கண்ணீரை துடையும் அப்பா. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தலையிலே கட்டியோடு தவிக்கும் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். இந்த கட்டிகள் இப்பொழுது சரீரத்தில் எங்கிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக. எல்லா பலவீன ஆவிகளும் அவர் சரீரங்களை விட்டு அகலுவதாக. கண் தெரியாமல் தவிக்கும் மக்கள் ஒவ்வொருவர் கண்ணையும் தொடும், கிளௌகாமாவை தொடும், சுகமாக்கும். பிரஷர்லாம் நார்மலாகட்டும், ரெட்டினாவை தொட்டு சுகமாக்கும், அதை புதிதாக்கும் சுவாமி. இரத்த கசிவெல்லாம் சுகமடையட்டும், மூளையை சுகமாக்கும், காதுகளை சுகமாக்கும், வாயில் இருக்கும் புண்ணெல்லாம் மறையட்டும் ஏசப்பா. அல்சர் நோய் மறையட்டும், அல்சர்லாம் காய்ந்து போகட்டும், சுகமாகட்டும். இன்டர்னல் ப்ளீடிங்கை சுகமாக்கும். ஹீல் மாஸ்டர், சர்மமெல்லாம் சுகமடையட்டும். இப்பொழுதும் மறதியை சுகமாக்கும். மறதியே நீ வரக்கூடாது, அவைகளை புட்டிங்க நரகத்திற்கு எறிகிறேன். ஆசீர்வாதத்தின் ஊற்றே, திக்கு வாயோடு தவிக்கும் பிள்ளைகளை, மக்களை ஆசீர்வதித்து சுகமாக்கும். இந்த திக்கு வாய் இப்பொழுது மறையட்டும், சரளமாக பேசட்டும், கிறிஸ்துவின் ஜீவனால் நிரம்பட்டும், மகிமை உண்டாகட்டும் ஏசப்பா. ஏசப்பா, இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும், வரட்டும், வரட்டும். வீண் செலவே நீ இருக்கக்கூடாது ராஜா. வீட்டை கட்டும், வேலையை கட்டும், வியாபாரத்தை கட்டும், குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும். நன்றாக படிக்க உமது பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், கான்சன்ட்ரேஷனை தாரும். ஆசீர்வாதத்தின் ஊற்றே உமது மகிமை விளங்கட்டும். வெளிநாடு போக வேண்டும், எனக்கு வீசா இல்லை, பணம் இல்லை, வாசலில் எனக்கு துன்பம்தான் காத்திருக்கிறது, சண்டையும் சச்சரவும் தான் காத்திருக்கிறது என்று தவிக்கும் நவீன், இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு ஒரு வாசல் திறக்கட்டும். அப்படி பாடுபடும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களை விடுதலை செய்யும் திறந்த வாசலை கொடுக்கிறேன் அப்பா. சந்தோஷமாக போகட்டும், பாக்கியம் பெறட்டும், செழிக்கட்டும், குடும்பமாக போகட்டும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் அப்பா. நீர் இந்த நன்மை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி. எல்லா கனம், மகிமை, துதி உமக்கே செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளோடு தங்கும் ஜெபங்களுக்கெல்லாம் இப்பொழுது பதில் தார். என்னென்ன ஜெபம், திருமணத்திற்கான ஜெபம், குழந்தை பெறுவதற்கான ஜெபம், அத்தனைக்கும் பதிலை தார். இப்பொழுது ஆசீர்வாதத்தை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.